ரொம்ப சில படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஷேர் ஹிட், அதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். லால் சலாம் படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. மேபி ஒரு அரை மணி நேரம் வர மாதிரியான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி கெஸ்ட் ரோல் பண்ண படங்கள் லைக் குசேலன் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து லைக் அவர் நடிக்கலைன்னா கூட இந்த படம் ஓடும் போல் அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கூடவே அவரும் நடிச்சிருக்காரு அப்படின்னும்போது நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் லைக் ஏஆர் ரகுமான் அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த படத்துடைய கேமராமேனுடைய ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது. அப்படின்றனால கண்டிப்பாக இந்த படம் நல்லா வெற்றி அடையும் அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த படத்துடைய கதை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டீசர் பார்க்கும்போது மேபி இது முழுக்க கிரிக்கெட் பேஸ் பண்ணியே போகும் போல் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை அது வந்து கிரிக்கெட் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க மத கலவரம், அதாவது மத நல்லிணக்கணம், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்து முழுசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து சொசைட்டிக்கு வலியுறுத்துகிறாங்க. ஏன்னா லைக் பல விஷயங்கள்னால வந்து மக்களை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து மக்கள் எல்லாருமே வந்து மதத்தால் சாதியால் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தக்கூடிய படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு மூவியாக வந்து இருக்கும். இந்த படம் வந்து முதல்ல பொங்கல் டைமில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அந்த படம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களுடைய இன்னொரு படமும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போது சரி, அதனால் வந்து அதோட சேர்த்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிப்பப்ளிக் டைமில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த டைமில் அப்பவும் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. பட் இப்போது வந்து February 9th போல் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த படத்துக்கு லைக் ஒரு சோலோவாக வேறு எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் ஒரு சோலோவாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் பெரிய லெவலில் வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான். ஏன்னா எல்லா நல்ல படங்களும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகி அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பல மாதக்கணக்காக நல்ல படம் எதுவுமே காணோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க கரெக்டான டைமிங் கேப்லாம் பார்த்து வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான அந்த மதத்தை பேஸ் பண்ணி நடக்கிற கலவரங்கள்ன்றது இல்லை, முற்றிலும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சில அங்கங்கே சில உரசல்கள்லாம் நடக்கும். அதையும் கூட இந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாது, நமக்கு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த நல்ல கருத்தை வந்து இந்த படம் அப்படி சொல்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து மக்கள் வந்து வரவேற்பாங்க அப்படின்றது தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் எப்படி இம்ப்ரெசிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்தோடைய திரைக்கதையும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லால் சலாம் படம்ன்றது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் படங்கள் உடைய முக்கியமான ஹிட் படங்களில் இந்த படமும் வந்து சேரும். ஏன்னா அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே வந்து கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த படமும் வந்து அவருடைய வெற்றி படங்கள் வரிசையில் சேரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel guys. Bye.